என் கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான சிக்கன் பாஸ்தா தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். என் பசங்க ரொம்பவே குஷி ஆயிட்டாங்க. தம்ஸ் அப்லாம் குடுத்தாங்க. இத எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்காக சாஸ் பேன்ல தண்ணி விட்டுக்கிறேன். உப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சமா எண்ணெய், 1 கப்பு பாஸ்தா. இத பாயில் 10 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், இருக்கட்டும். இப்போ கடாயில நான் கொஞ்சமா பட்டர் விட்டுக்கிறேன். இது தூளா நறுக்குன வெங்காயம், தூளா நறுக்குன ஆனியன பட்டர்ல நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு சாட்டே பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னா. அப்புறம் தூளா நறுக்குன கேரட்டும், ஸ்வீட் கார்னும் சாட்டே பண்ணிக்கிறேன். அப்புறம் 300 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுவுமே நான் சாட்டே பண்ணிக்கிறேன். ஃபைனலி கொஞ்சமா கேப்சிகம் அதையுமே இதோட ஒண்ணு சேர சாட்டே பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இதையும் நல்லா மிக்ஸ் குடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கெட்சப்பும், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ளேவர்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்காக நான் பிஞ்ச் ஆஃப் சுகர் போட்டிருக்கேங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த பாஸ்தாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் குடுத்துறலாங்க. அவ்வளோதாங்க. ரெடி ஆயிடுச்சு. சட்டுன்னு ஒரு சிக்கன் பாஸ்தாவும் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபி வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ்.